லீடர்ஸ் அண்ட் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மேட்டரை பத்தி உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைய நிலைமையில, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, வளர்ச்சியில எல்லா விதத்திலையும் முன்னோக்கி வந்ததுக்கு கடந்த 60-70 ஆண்டுகள்ல போத் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளும், முன்னாடி இருந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் சேர்ந்து உழைத்த ஒரு உழைப்பினுடைய நீட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில வந்து நிக்கிறதுக்குரிய காரணம். எல்லா மட்டங்கள்லையும், எல்லா தளங்கள்லையும், எல்லா இண்டெக்ஸ்லயுமே வந்து தமிழ்நாடு வந்து இந்திய லெவல்ல டாப் 3ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லோரும் சேர்ந்து உழைத்த ஒரு உழைப்பினுடைய வெளிப்பாடு தான். அந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாரபட்சமற்ற ஒரு வேலை வாய்ப்புகளையும், சமநிலையான வாய்ப்புகளையும் எல்லாத்தையும் உருவாக்கின, எல்லோருக்கும் உருவாக்கின ஒரு காரணி தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில வந்து நிக்கிறதுக்குரிய காரணம். இதற்கு பல கட்டங்கள்ல, பல நேரங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல இருந்து பலவிதமான பல முனை தாக்குதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக காலம் தொட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றைய கால சூழ்நிலையில ஒரு வீடியோ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. அதில் டாக்டர் பால் மாணிக்கம் என்பவர் வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கட் ஹெல்த்தை பத்தி ரொம்ப விரிவாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப இயற்கைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு போர்வையில இத்தனை நாள்களாக எல்லா மக்களுக்கிட்டையும் கொண்டு போய் ஒரு அன்னோன்யமாக பேசி, ஒரு காமெடி சென்ஸோட பேசி அந்த விடயங்களை வந்து புரிய வைக்கிறதுல மிக முனைப்புடன் சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டதை நம்ம மறுதளிக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பால் மாணிக்கத்துக்கு கொடுத்த இன்டர்வியூல இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார். அந்த கருத்தியல் தமிழ்நாட்டினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும், தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு உகந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட சேர்ந்து ஒரு விவாதம் ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்கள்ல கடந்த வாரம் ஃபுல்லா இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு அதை பத்தின ஒரு விரிவான ஒரு அறிக்கையோ இல்ல விரிவான ஒரு பார்வையை என் சார்பாக வைக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறதா நான் பாக்குறேன். திரு பால் மாணிக்கம் போன்று பல டாக்டர்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல, பர்டிகுலரா இன்ஸ்டாகிராம்ல அவர்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப், அது ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லைன்னா பிரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்ல செக்ஷுவலாக இருக்கக்கூடிய லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணணும், இல்ல நார்மல் லைஃப் பேலன்சிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணணும், நியூட்ரிஷன் ஹெல்த் எப்படி இருக்கணும், கட் ஹெல்த் எப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை வந்து தெள்ள தெளிவாக இயற்கையோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை வந்து மக்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனைகளை எடுத்து வைக்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பார்வையை தாண்டி திரு பால் மாணிக்கம் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல தேவைக்கு அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறார். To systematically change something in policy, what would you change? I will not open a medical college anymore. This is too many medical colleges in Tamil Nadu. They're actually saying the exact opposite, that we need more medical colleges. Correct. That is the problem. The government is... அவர் இதற்கு முன்னாடி பீஃபுக்கு எதிராக சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே வந்து சர்ச்சைக்கு இப்போ திருப்பி கொண்டு வர்றாங்கிற பார்வை இருந்தா கூட, இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தின இந்த ஒரு விவாத பொருளை கிளப்பி இருக்கக்கூடிய இவருடைய பார்வைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கடந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த கருத்து உருவாக்கத்திற்கு மேல வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஸோ நான் அந்த இன்டெப்தான அந்த ஒரு விவாதத்துக்குள்ள, இன ரீதியான ஒரு விவாதத்துக்குள்ள, மத ரீதியான இல்ல ஜாதி ரீதியான விவாதத்துக்குள்ள நான் செல்லவில்லை. ஏன்னா இது அரசியல் கடந்து பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ஹெல்த் ரேஷியோல, இன்றைக்கு மெடிக்கல் ரிலேட்டடான பல்வேறு காரணிகள்ல இன்றைக்கு தமிழ்நாடு முன்னோக்கி சென்றிருக்குது அப்படின்னா, இதுல பல்வேறு டாக்டர்ஸினுடைய உழைப்புகள் இருக்குது. பல ஆண்டு காலமாக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த சுகாதார புரட்சியை வந்து மறுதளித்து யாரும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற உள்ளார்த்தமான ஒரு பயம் கலந்த ஒரு விவாதத்தை இந்த இடத்துல கிளப்ப வேண்டியது இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு வந்து தி மெடிக்கல் ஹப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம், கடந்த 70 ஆண்டு காலம், கடந்த 80 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய இந்த
மருத்துவ புரட்சிக்கு என்னென்ன வித்தங்கள்லாம் என்னென்ன விதங்களில் எல்லாம் இந்த தமிழ்நாடு முன்னோக்கி வந்திருக்குது அப்படிங்கிற பார்வையை பார்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குக்கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கி ஒரு மண்டலமாக பல்வேறு வரமுறைகளை தாண்டி இங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்துருக்குது. இன்றைக்கு ஒரு ரூரல் ஹெல்த்ல வந்து மிக முக்கியமாக பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு, யூபிஹெச்சிஸ் ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சு, அதை தாண்டி இன்றைக்கு பல்நோக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த ரேடியஸை வந்து 1 கிலோமீட்டருக்கு தாயின் செய் நல விடுதிகளை ஆரம்பித்து, அடுத்த 3 to 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிஹெச்சிஸ் பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு, அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள மாவட்டத்தினுடைய 10 to 20 கிலோமீட்டருக்குள்ள மாவட்டத்தினுடைய தலைமை ஒரு மருத்துவமனைகளை ஆரம்பித்து, அடுத்த 50 கிலோமீட்டர் டு 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மறுதளித்து ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு விதமான விவாதத்தையும் கிளப்புறத வந்து தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கேள்விக்குறியாக்குறது மட்டுமல்லாமல் பல லட்சம் மருத்துவர்களுடைய செயல்பாடுகளையும் பல லட்சம் மருத்துவர்களுடைய ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த விடயங்கள்னால தமிழகம் என்ன பெற்றிருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா. இன்னைக்கு எம்எம்ஆர் ரேஷியோவை எடுத்துக்கிடுங்க, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிரசவத்துல இருக்கும்போது இறப்பு சதவீதத்தை கம்மி பண்ணதுல இந்த எம்எம்ஆர் ரேஷியோவை உண்டு பண்ணதை பிலோ தி ஆவரேஜ், அதாவது இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆவரேஜ் 88 பேர் கிட்டத்தட்ட 1 லட்சம் நோயாளிகள் 1 லட்சம் பிரசவங்கள் நடக்கிற இடத்துல 88 பேர் இறந்து போற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ பிலோ 30 to 35 கொண்டு வந்திருக்கிறதுல இந்த ஒரு கல்வி சூழ்நிலையை உருவாக்குனது காரணம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான விவாதங்களும் இருக்கவே முடியாது. அப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு மெடிக்கல் ஹப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இருந்து மேல் சிகிச்சைக்காக இன்றைக்கு தமிழ்நாடை தேடி சென்னையை தேடி வர்றதுக்குரிய காரணம் இந்த 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலத்துல உருவாக்கப்பட்ட மருத்துவமனைகளும் உருவாக்கப்பட்ட மருத்துவர்களால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறுகளாக இருக்குது. இன்னைக்கு பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸ் கிளையில இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மிக முக்கியமாக பல்வேறு விதமான ஆபரேஷன்களை டெய்லி பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் செஞ்சு கொண்டிருக்கிறத பல மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதாரத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய இந்த மாநிலத்துல அவ்வளவு அருமையான பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு இனங்களாக பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்துலையுமே வந்து சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்க மாதிரியோ எந்த இடத்துலயோ சுகாதாரத்துக்கு பாதிப்புள்ள மாதிரியோ மாநிலம் தோறும் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா சென்று கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத டயத்துல தேவையில்லாத ஒரு கட்டத்துல கொண்டு வர்றதுல இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு தலைவர் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் ஒரு இடத்துல பன்னோக்கு எல்லாரும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எல்லாரும் இதுன்னுட்டு போயிட்டீங்கன்னா எவன் மாடு மேய்க்கிறது எவன் ஆடு மேய்க்கிறது தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படிங்கிற ஒரு அறைக்கூவலை விடும்போதும் திருப்பியும் அது பெரிய விவாத பொருளாக மாறுகிறது. ஏன்னால் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் காலம் தள்ளி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்களை பல நாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்கும் பொருளீட்டல் இயக்குறதுக்கும் உருவாக்குறது இந்த 70-80 ஆண்டு காலத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை. அப்ப நீ திருப்பியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மாடு மேய்க்கவா ஆடு மேய்க்கவா சாணி தட்டவா அப்படின்னு கேட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக எப்பவுமே நாம் தமிழர் கட்சி மேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இன்றைக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் இந்த கல்வி சூழ்நிலைகளுக்கு எதிராக ஒரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறத கடந்த இதுல பார்த்தோம். எல்லாருமே டாக்டர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது, எல்லாருமே இதாயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாம ஒரு விதமான அரசியல் சூழ்நிலைகளுக்காக அவர்கள் இந்த கல்வி சூழ்நிலையை எடுத்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி விவாதங்களை கிளப்புறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அல்ல. ஏன்னா மருத்துவ சூழ்நிலைகளை வந்து இன்றைக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் எப்படி இந்த எம்எம்ஆர் ரேஷியோவை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமாக நம்ம தமிழகத்தினுடைய கல்வி சூழ்நிலை வந்து எப்படி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு சிட்டிக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது, அப்புறம் மாவட்டந்தோறும் ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜை உருவாக்கி இருக்கிறோம், ஒவ்வொரு ஹெட் குவார்டர்ஸ் மருத்துவமனைகளை உருவாக்கிறோம், மருத்துவ கல்லூரிகள் சார்ந்த மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த ரேடியஸை
அப்படி கூடி கூடி 1 கிலோமீட்டருக்கு 1, 3 கிலோமீட்டருக்கு 1, 5 கிலோமீட்டருக்கு 1, 10 கிலோமீட்டருக்கு 1, 50 கிலோமீட்டருக்கு 1ங்கிற இந்த ரேடியஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அது மருத்துவம் சார்ந்து மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு கட்டங்கள்லையும் டைடல் பார்க் ஆகட்டும், செஸ் பார்க் ஆகட்டும், அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதே மாதிரி கல்வி சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ் போன்று, இன்ஜினியரிங் காலேஜ் போன்று, மருத்துவக் கல்லூரி போன்று, இதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு ரேடியஸை வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு சுற்று அளவை வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு கட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் உருவாக்கிருக்காங்க. இதுக்கு கிரெடிட் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும், ஏடிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் நம்ம இங்க சொல்றதுக்கு இல்ல. ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும் அதை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு கொண்டு போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு கலைஞர் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய மாவட்டந்தோறும் வரக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனைகள் அத்தனையுமே பிரைவேட்ல இன்றைக்கு அதே மருத்துவமனை செலவுகளுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் ஒரு சின்ன நார்மல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, நார்மல் ஒரு இதுக்கு போகிறது இடத்துல இன்றைக்கு முழு முதலா ஒட்டுமொத்தமாக கலைஞர் காப்பீட்டு திட்டங்கள் மூலியமாக, அரசாங்கம் கொடுக்க காப்பீட்டு திட்டங்கள் மூலியமாக ஒட்டுமொத்தமாக சரி செய்யப்படுகிறது. அப்போ இது ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்படக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சை முறைகளும் மருத்துவத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காலத்துக்கும் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வேர்ல்டுடைய யுனைடெட் நேஷன்ஸ் போன்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய தரவுகளே 1000 டாக்டர்ஸ்க்கு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான். ஆனா இன்னைக்கு ஆவரேஜே நம்ம தமிழ்நாட்டுல 300 to 350 பேர்த்துக்கு ஒரு மருத்துவர்கள்ங்கிற வீதம், 75-80 கல்லூரிகள் கவர்மெண்ட் கல்லூரிகள் மட்டும் இருக்குது. 11,000 சீட்டு கவர்மெண்ட் சீட்டையும் மெடிக்கலோடைய பிரைவேட் காலேஜ் சீட்டையும் செய்தேன்னா 11,000 மருத்துவர்கள் இன்றைக்கு உள்ளுக்கு வர்றாங்க வருடம். இதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் 35 லட்சம் வரைக்கும் மானியத்தினால ஒவ்வொரு சப்சிடி கொடுத்து ஒவ்வொரு மருத்துவர்களை உருவாக்குறது. இது அத்தனையும் கான்ட்ரிபியூஷன் யாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் இந்த மருத்துவர்களுக்கான இந்த செலவை ஒவ்வொரு மருத்துவருக்கும் 35 லட்சம் சப்சிடி கொடுக்கறத அவங்க தலையில எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறதுக்கு இந்த மக்கள் அவர்களுக்கு பங்களிப்பு செய்யறாங்க. அப்படி இருக்குங்கிற போர்வையில இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸே ரொம்ப அதிகமா இருக்கு, மருத்துவர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஆவரேஜா இருக்க வேண்டிய மருத்துவர்களை இன்றைக்கு அவர்கள் குறைக்க சொல்றாரு அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ற இடத்துல 8 மணி நேரம் ஜாபுக்கு 100 டாக்டர் இருக்கிற வேண்டிய இடத்துல 20 டாக்டர் இருக்காங்க போது வேலைப்பளு கூடும். ஆனா திரு பால் மாணிக்கம் போன்றவர்கள் வெளியிடுற அந்த கூற்று ரொம்ப இரட்டை நிலைப்பாடுகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அவர்களுக்கு எந்த விதமான இந்த கட்டமைப்புகள் மேல எந்த விதமான ஒரு தரவுகள் இல்லை, ஒரு விதமான ஒரு பயிற்சி இல்லை. அவர்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில அவர்கள் என்ன பேசணும், எதை நோக்கி இந்த இளைஞர்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற எந்த விதமான கூர்நோக்கு பார்வையும் இல்லைங்கிறது தான் இவர்களுடைய இந்த கூற்றை பார்க்கிறோம். சோ தமிழக இளைஞர்களே, தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எந்த ஆட்சி காலத்திலையும் தமிழக மக்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெள்ள தெளிவான பார்வைகளை நம்ம மதித்து செயல்பட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. உங்களை கல்வி சூழ்நிலையிலிருந்தும் உங்களை பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கி திருப்பி பின்னாடி கொண்டு போறதுக்கு பல்வேறு அரசியல் காரணிகள், பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இவர்கள் மூலியமாக வர்றாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவர்கள் போன்ற சிந்தனைவாதிகள் மூலியமாக நம்மளை பின்னோக்கி கொண்டு போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இங்க நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மள்ட்ட இருக்க மாதிரி ஒரு கல்வி சூழ்நிலையும் இன்னைக்கு இன்க்ளூசிவா நடக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழக அரசியல் சூழ்நிலையில காலம் கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு அத்தாட்சி தான் இன்றைக்கு தமிழகம் எல்லா காரணிகள்லையும் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். எல்லா காரணிகள்லையும், அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டாக இருக்கட்டும், இல்ல பினான்சியல் டெவலப்மெண்டாக இருக்கட்டும். இன்றைக்கு உள்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி 16 விழுக்காடுகளுக்கு மேல இருக்குது. நேஷனலோட ஆவரேஜ் 8 to 9 விழுக்காடு தான் இருக்குது. ஜிஎஸ்டிபியை சொல்றேன். இதுக்கப்புறம் ஜிடிபி குரோத்துக்கு வாங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய ஜிடிபி குரோத்தை விட நம்ம டபுள் மடங்குல இருக்குதோம் தமிழ்நாடு. இன்க்ளூசிவ் விமென் பார்ட்டிசிபேஷன் 40 to 42 விழுக்காடு இருக்குது. ஆனா இந்தியாவோட ஆவரேஜே 20 விழுக்காடு தான். அதே மாதிரி GER ரேஷியோ, குளோபல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நம்மளுக்கு இடைநிற்றல் இல்லாம அடுத்தடுத்த கல்வி சூழ்நிலைகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் 47 விழுக்காடு. அதே இந்தியாவினோட ஆவரேஜ் 21 விழுக்காடு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் சூழ்நிலைகளையும் எல்லா காரணிகளையும் கடந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழக மக்களையும் தமிழக மாணவர்களையும் கொண்டு போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில
இந்த பால் மாணிக்கம் போன்றவர்களுடைய இந்த ஒரு விவாதங்கள் வந்து தேவையில்லாத நீரோட்டத்துல கலக்க வேண்டிய ஒரு விவாதங்கள். ஸோ தமிழக இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தின் மேல், எந்த அரசாங்கத்தையும் நான் இதுல பர்டிகுலரா சொல்லல, அட் த சேம் டைம் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தெளிவாக பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செல்றது மட்டும்தான் நம்மளுக்காக இத்தனை 100 ஆண்டு காலமாக உழைத்த அத்தனை தலைவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.